வெல்கம் டு நிச்சுத்ரா. இன்னைக்கு நம்ம டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த வீடியோவில் இருந்து ஒரு கொஸ்டினை ஷார்ட்ஸில் கேட்போம். அதோட ஆன்சரை கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களோட நேமை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Dual nature of radiation and matters. Work function of a metal. Work function of a metal என்ன அப்படின்னா minimum amount of energy required by an electron to escape from its metal surface. அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு மினிமம், அதாவது ரொம்ப கம்மியான அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எனர்ஜியை கேதர் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆகி நமக்கு வெளியில் வருது. அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் ஃபங்க்ஷன். அதாவது இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் என்ன வரும், வெளியில் வரும். இதை விட கம்மியாக கொடுத்தா என்ன வராது, எலக்ட்ரான் வெளியில் வராது. ஆனால் இதை விட அதிகமாக கொடுத்தாலும் என்ன தான் வரும், எலக்ட்ரான் வெளியில் வரும். சரி, இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டலை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஃபை நாட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இல்லைனா டபிள்யூ நாட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். இட் இஸ் மெஷர்ட் இன் எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் எப்போதுமே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் எழுதுவோம். 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி கெயின்டு பை an எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ண கைனட்டிக் எனர்ஜி when it is accelerated through a potential difference of 1 volt. ஒரு எலக்ட்ரான் ஆசலரேட் ஆகுது எப்போ, எந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில், 1 volt பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆசலரேட் ஆகுது அப்படின்னா அது அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ண கைனட்டிக் எனர்ஜி தான் என்ன, 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது. Work function depends on nature of metal and its surfaces. அதாவது நம்ம இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறத என்ன சொன்னோம், மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெயின்ட் பை அன் எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேசஸ். கரெக்டாக? ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்குள்ள எனர்ஜி எல்லா மெட்டலுக்குமே சேமாக இருக்காது. சேம்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் ஹையஸ்டான ஒர்க் ஃபங்க்ஷன் யாருக்கு தான் அப்படின்னா பிளாட்டினம்க்கு. எவ்வளோ, 5.65 எலக்ட்ரான் வோல்ட். லோயஸ்ட் யாருக்கு அப்படின்னா சீசியம்க்கு. இதுக்கு எவ்வளோ தான் இருக்கும், 2.14 எலக்ட்ரான் வோல்ட். இந்த ரெண்டுமே என்னது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹையஸ்ட்டும் லோயஸ்ட்டும் எப்போதுமே நம்ம படிக்கும் போது தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து எலக்ட்ரான் எமிஷன். Phenomena of emission of electron from the surface of a metal. அதாவது ஒரு எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, ஒரு எனர்ஜி என்ன ஆகுது, கெயின் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான் எனர்ஜி கெயின் பண்ணதுக்கப்புறம் எமிட் ஆகுதா, இங்கேருந்து வெளியில் போகுதா, இதை தான் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This occurs by the following process. இந்த மாதிரி எலக்ட்ரான் எமிஷன் சில ப்ராசஸ் வழியாக நடக்குது. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா தெர்மயானிக் எமிஷன். இந்த எமிஷன் எப்படி நடக்கும், ஹீட் பண்ணுறதுனால என்னாகும், எலக்ட்ரான் வெளியில் போகும். அடுத்து ஃபீல்டு எமிஷன் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போது எனர்ஜி இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரான் வெளியில் போகுது. ஹீட் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரான் வெளியில் போகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் போதும் எலக்ட்ரான் என்ன ஆகும், வெளியில் போகும். அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பை லைட் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா இங்கே என்ன நடக்காது, எலக்ட்ரான் எமிஷன் நடக்காது. சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். இந்த லெசனில் நம்ம மேக்ஸிமம் எதை வச்சு தான் படிப்போம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பற்றி தான் படிப்போம். அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னால் என்னது, த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். நார்மலாக ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுவே
இங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து கெயின் பண்ணி இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, எமிட் ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ எமிட் ஆன எலக்ட்ரான்ஸை என்னன்னு சொல்லுவோம், ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், the phenomena of emission of electrons from the surface of a metal when the radiation of suitable frequency fall on it. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்போ நடக்கும் அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, ஒரு எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, இது எப்போ நடக்கும், ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னால் நம்ம சொல்லிட்டோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம், ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து என்ன நடக்கணும், லைட் வந்து அது மேலே வந்து படணும். அப்போ ரேடியேஷன் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் படும்போது எலக்ட்ரான் வெளியில் போகிறது, இதுதான் என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு விசிபிள் லைட். ஆல்கலி மெட்டல்ஸ்னால் என்னது, குரூப் 1 மெட்டல்ஸ். இது வந்து எதுக்கு தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், விசிபிள் லைட், அதாவது நம்மளோட நார்மல் லைட்டுக்கே அது வந்து என்ன ஆகிடும், எமிட் ஆகிடும், அதாவது அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகிடும். மெட்டல்ஸ் லைக் ஜிங்க், மெக்னீஷியம் அண்ட் கேட்மியம், இந்த மூணுமே எந்த லைட்டுக்கு தான் சென்சிட்டிவாக இருக்கும், யூவி லைட்டுக்கு தான் சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம நிறைய பேர் மெட்டல்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை அண்டர்கோ பண்ணணும்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். பட் நான் மெட்டல்ஸுமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஷோ பண்ணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்க சான்சஸ் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அசிஸ்டன்ட் ரீசனில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் இன்டென்சிட்டி. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் பெர் செகண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் வெளியில் வருமோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த லீனியாரிட்டி கிராஃபை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டியும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. Effect of potential on photoelectric current. Saturation current. Saturation current என்னது, maximum value of photo current at some positive potential. நம்ம positive potential கொடுக்கும் போது எவ்வளோ மேக்ஸிமமாக எவ்வளோ amount of photo current வருமோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, saturation current. அதுக்கு மேலே current increase ஆகாது. அடுத்து stopping potential. It is the negative potential at which the photoelectric current becomes zero. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சேச்சுரேஷன் கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டு அட் சம் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் பொட்டென்ஷியலில் எந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியலில் ஃபோட்டோ கரண்ட்டு 0 ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். It is equal to maximum kinetic energy of electron. Stopping potential வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு half mv² இஸ் ஈக்குவல் டு k max. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய கொஷின்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் மாற்றிப்போம். லைக் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம்க்கு பதிலாக நம்ம half mv² போடுவோம். ஆனால் சில இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒர்க் ஃபங்க்ஷன் எப்போதுமே எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும் போது நம்ம கைனட்டிக் எனர்ஜியும் எலக்ட்ரான் வோல்ட்லேயே மாற்றி வைப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த கன்வர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் த ஃபோட்டோ எலக்ட்ரான் டஸ் நாட் ஹாவ் த சேம் எனர்ஜி. எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரியான எனர்ஜி இருக்காது, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுமே எங்கே இருக்கும், ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் இருக்கும். அடுத்து, சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் ஹையர் ஃபார் ஹையர் இன்டென்சிட்டி. சேச்சுரேஷன் கரண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் எப்போ, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் when இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ். பட் V0, அதாவது
பொட்டன்ஷியல் எப்போதுமே என்னவாக தான் இருக்கும், சேமாக இருக்கும் இந்த கண்டிஷனில். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி லைட் சோர்ஸ். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் ஃப்ரீக்வன்சியும் தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் வரும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் நோ ரிலேஷன். அப்போது கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டிக்கும் directly proportional. Stopping potential and frequency இந்த ரெண்டுமே என்னது தான், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஆனால் இந்த ரெண்டுக்குள்ள என்ன கிடையாது, ரிலேஷன் கிடையாது. இதுதான் அந்த கிராஃபு V0 என்னவாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. பட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கரண்ட்டுமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. I3 I2 விட அதிகமாக இருக்குது, I1 I2 விட கம்மியாக இருக்குது. ஸோ I3 இஸ் கிரேட்டர் தென் I2 இஸ் கிரேட்டர் தென் I1. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ரேடியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது இப்போ ஃப்ரீக்வன்சி nu3 இஸ் கிரேட்டர் தென் nu2 இஸ் கிரேட்டர் தென் nu1 இப்படி ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு, அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சுன்னா பட் ஆஃப் சேம் இன்டென்சிட்டி சேம் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன் டிஃப்ரெண்ட் பட் சேச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் சேம். சேச்சுரேஷன் கரண்ட் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். Stopping potential will be higher for higher frequency. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், stopping potential is directly proportional to frequency. ஸோ அதனால் higher frequencyக்கு higher stopping potential இருக்கும். ஆனால் saturation current சேம் தான். அடுத்து graph between stopping potential and frequency. Threshold frequency அப்படின்னா என்னது, minimum frequency of light which can emit photoelectrons from a metal surfaces. அதாவது மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கணும், ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை தான் என்ன சொல்கிறாங்க, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எமிஷன் நடக்காது. நோட், if the frequency is lower than the threshold frequency nu0, no photoelectric emission is possible even in intensity is large. intensity அதிகமாக இருந்தாலும் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது, எமிஷன்ஸ் நடக்காது. ஃபோட்டோ எலக்ட்ரானோட எமிஷன் நடக்காது. எப்போ, ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்தா, அதாவது லோவராக இருந்தா. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணலாம். until that, if you have any doubt, comment your doubt in the comment section. I'll reply to all your doubts. Don't forget that expert in anything was once a beginner. Thanks for watching. Bye bye.